வெல்கம் டு பால் கேட்ச். நான் உங்கள் பாரதி. டோன்ட் ஜட்ஜ்ரா பயாஸ் அப்படின்ற மாதிரி. ஏன்னா நிறைய விஷயங்களை நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். அந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இன்றைக்கி நம்ம உடைக்க போகிறோம். என்ன விதமாக உடைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்துக்குள்ளேருந்து இறங்குறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, குட்டி குஞ்சான வாழ்ந்த காலங்களில் இந்த மாதிரி கில்மா படம், A+ படங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா, பசங்க மட்டும்தான் பார்க்கணும், பசங்க பார்க்குறதுக்காக தான் அந்த படம் எடுக்கிறாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். என்ன தெரியுமா? அந்த படங்கள் 18 வயசுக்கு மேலே இருக்க ஆணும் பார்க்கலாம், பெண்ணும் பார்க்கலாம் அப்படின்ற விஷயமே எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு. அதுவும் காலேஜ்லாம் முடித்ததுக்கப்புறம். 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே அப்படின்னு சொல்லிட்டு அடல்ட் ஜோனில் ஒரு படம் இருக்குது. அதில் 3 படம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 படங்கள் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா 365 டேஸ், நெக்ஸ்ட் டே இப்படின்லாம் படங்கள் இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய படங்கள் இருக்குது. இந்த அடல்ட் ஜோனில் லவ் எல்லாம் அதிகமாக காட்டுற மாதிரி படங்கள்லாம் இருந்துச்சு. இந்த படத்தை முதல்ல எனக்கு சஜஸ்ட் பண்ணது யார் தெரியுமா? ஒரு பொண்ணு. அந்த படம் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நான் போய் உட்காந்து பார்த்து என்னடா அப்படின்னு யோசிச்சேனே தவிர, இதெல்லாமா பொண்ணுங்க பார்ப்பாங்க அப்படின்னு நான் யோசிக்கலை. ஏன்னா அந்த டைம்லேயே எனக்கு அடல்ட் ஜோன்னா என்ன அப்படின்றது புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இப்போயும் கூட சில பேர் யோசிப்பாங்க, ஒரு பொண்ணு வந்து உன்ட்ட இதை சொல்லிச்சா சை அப்படின்லாம். அப்படிலாம் ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஜி. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஃபுல் வீடியோவும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ஸ் இதில் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களில் இருக்குது. அதுவும் குறிப்பாக பெண்கள் பக்கத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அது எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி நம்ம உடைக்கிறோம். அகைன் வெல்கம் டு பால் கேட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி அறிவுபூர்வமாகவும் பேசுவோம், நிறைய படங்களை பற்றியும் பேசுவோம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் முதல்ல என் வீடியோ வரும், நீங்களும் பார்ப்பீங்க, எனக்கும் சப்போர்ட் கிடைக்கும், நானும் தொடர்ந்து வீடியோ போட முடியும். ஓகேயா? ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இது ப்ரைட் மந்த் இல்லையா? இந்த மந்தில் நீங்கள் யாருக்காவது சப்போர்ட் பண்ணுறீங்க, அதாவது LGBTQ+ இருக்காங்க இல்லையா, அந்த டீமில் நீங்கள் யாருக்காவது சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நீயும் அவங்கள ஒரு ஆளா? ஆணாக இருந்தால் நீ என்ன கேவா, பெண்ணாக இருந்தால் நீ என்ன லெஸ்பியனா அப்படின்னு கேட்பாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கேள்விகள் கூட கேட்பாங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க எனக்கு சொல்லி கொடுத்தது. நீ ஒரு சமூகத்துக்கோ இல்லை ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட்டாக நீ குரல் கொடுக்குற அப்படின்னா, நீ ஒடுக்கப்பட்டவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ அவங்கள ஒருத்தனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை பற்றின புரிதல் உனக்கு ஃபுல்லாக இருந்தாலே நீ அந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னமோ கரெக்டு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தங்க சப்போர்ட் பண்ணுறத வச்சு அவங்கள ஜட்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அதுவே ரொம்ப தப்பு. இன்றைக்கி நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா, அதில் இந்த விஷயத்தையும் உடைக்கிறோம். ஏன்னா பாலினம் சம்மந்தமாக இல்லை சாதிய ரீதியாக யாருக்காவது நம்ம சப்போர்ட் பண்ணுறோன்னா, நீ அவங்கள ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அதையே தவிர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அப்போ தான் ஒரு உரிமை குரல் எழுப்ப வேண்டிய இடத்துல எல்லாரும் எழுப்புவாங்க, இல்லைன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். நடுநிலையாக இருக்கிறது அப்படின்றது கான்ட்ரோவர்ஷியல் திங். ஸோ நீ ஒன்று அப்படி இரு, இல்லை இப்படி இரு, ரெண்டுக்கு நடுவில் நான் இப்படி சேஃபாக நின்றுக்கிறேன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதோ ஒரு இதுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க, தப்பான விஷயத்துக்கு அப்படின்றது தான் அர்த்தம். மூணாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், எப்பயுமே ஒரு ஆளை எப்படி முடிவு பண்ணுறாங்கன்னா, அவங்க இருக்கக்கூடிய ஏரியா, அதுக்கப்புறமா அவங்க பேசக்கூடிய முறை, அதுக்கப்புறம் அவங்களோட உருவம், அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வச்சு பயங்கரமாக ஜட்ஜ் பண்ணுறோம். எப்படின்னா, இந்த ஏரியா பையனா அவன் அப்படி பண்ணியிருப்பான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வச்சு இப்படி தானா இவன் இப்படி தான் அப்படின்னு முடிவு பண்ணுறது. அதுக்கப்புறம் இப்படி ட்ரெஸ் பண்ணால் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே ஒரு விதத்தில் நீங்கள் தப்பாக ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா பயங்கர டேலண்டான ஒரு பையனாக இருக்கலாம், அவன் வீட்டில் ஏழ்மையாக இருக்கலாம், அதனால அவனோட ட்ரெஸ் கொஞ்சம் மோசமாக இருக்கலாம். ஸோ அவனால் அந்த இன்டர்வியூக்கு பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர பெட்டராக ட்ரெஸ் ஆலன் சோலியில் வாங்கி போட முடியாது. ஏன்னா என்னாலே வாங்கி போட முடியாது, ஏன்னா அதோட ரேட் அவ்வளோ அதிகம் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்கள். எப்பயுமே நீங்கள் சொல்லலாம், நாங்கள் இன்னும் ஆலன் சோலியில் வாங்கி போட சொல்லலை, அவர் போடுற ட்ரெஸ்ஸே நல்லா போடலாமே, அயன் பண்ணி போடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் அயன் பாக்ஸ் இருந்தால் அயன் பண்ணலாம், வெளியே அயனுக்கு கொடுத்தோம்னா அதுக்கும் காசு. ஸோ அந்த அயன் பண்ணுற காசில் அவன் அன்றைக்கி ஏதாவது சாப்பிட்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணால் என்ன பண்ணுறது? ஸோ யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. ட்ரெஸ்ஸை வச்சோ இல்லை அவங்களோட ஏரியாவை வச்சோ இல்லை உருவத்தை வச்சோ ஜட்ஜ் பண்ணவே பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்படி நீங்கள் எல்லா விஷயத்துலையும் ஒருத்தனை ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் என்ன நினைப்பானா, ஓ நம்மகிட்ட இந்த ஆட்டிடியூடு வந்து தப்பாக இருக்குது போல், அதை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது அவனோட ஒரிஜினாலிட்டின்றதே மறந்து அவன் வேறு ஸ்டேட்டுக்கு போயிடுறான். ஸோ அவனோட ஒரிஜினல் என்னன்றதை அவனே மறந்துடுறான். அவங்கவுங்களோட இயல்பில் இருந்தால் தான்
இவங்க வேற இவங்க வேறன்னு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதை விட்டுட்டு எல்லாரும் ஒரே ஒரிஜினாலிட்டிக்கு மாறணும், என்ன மாதிரியே இன்னொரு ஆள் இருக்கணும், அவர் மாதிரியே நானும் இருக்கணும்னு நினச்சேன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஒரு கோடு மாதிரி தான் இருப்போம். அந்த கோட்டுக்கு கண்ணோ காதோ மூக்கோ வரைய முடியாது. ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி ஆயிடுவாங்க. அவங்கவுங்களோட ஒரிஜினாலிட்டியோட அவங்கவுங்கள ஏற்றுக்குங்க. நீங்கள் நீங்களாக இருங்க, நான் நானாக இருப்பேன், அவ்வளோதான், சிம்பிள். இப்படி இருந்துட்டால் எல்லாமே பெட்டர். அது போக இப்படி இருக்கவங்கள பூரா ஜட்ஜ் பண்ணி மாற்றுறனால அவங்க நம்மளை என்ன நினச்சிருவாங்களோ இவங்க நம்மளை என்ன நினச்சிருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து இப்போ ரீசெண்டாக ஒரு உயிரே போயிடுச்சு வரதட்சணை கொடுமையால். அதை அவங்க வீட்டில் சொன்னாலும் பொறுத்துக்கோ, புது குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இல்லை அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டா சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டி நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சனாலையாக இருக்கட்டும், ரித்தன்யா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து இறந்தே போயிட்டாங்க வரதட்சணை கொடுமையால் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சாலுமே இந்த சமூகத்தால் தான் அவங்க சூசைட் பண்ணுற அளவுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. அந்த வீட்டிலேருந்து வெளியேறி டிவோர்ஸ் வாங்குறது அப்படின்றது இட்ஸ் அ நார்மல் திங்காக தான் எனக்கு தோணுது. ஆனால் அவங்க அதிலிருந்து வெளியே வந்து அந்த சுற்றி இருக்கவங்க ஜட்ஜ் பண்ணுறதை யோசித்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆனனால தான் சூசைட் அப்படின்ற ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஒரு உயிரை போக வைக்கிறது, தன்னோட உயிரை தானே மாற்றிக்கிறதுன்றலாம் சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அவங்க அதை பண்ணியிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருப்பாங்க, மனக்குழப்பத்தில் இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க, இவங்க இப்படி தான் அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்க அப்படி இருந்தாலும் அழகாக இருக்காங்கன்னு ஏற்றுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஜட்ஜ் பண்ணுற விதங்கள் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். ஆனால் ஜட்ஜ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்தந்த இடங்களில் அவங்கவுங்களாக இருப்பாங்க, அது ரொம்பவே நல்லது அப்படின்றத ரீசெண்டாக நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மூலமாக. ஏதோ ஒரு கருத்தை உங்ககிட்ட கடத்தணுன்றக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். ஜட்ஜ் பண்ணாதீங்க. என்னையே இப்போ ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க இவன் வந்து வேறு மாதிரி அப்படின்னு. ஸோ அதை பற்றி நான் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் ஜட்ஜ் பண்ணாதீங்க. நன்றி. உங்களுக்கு இதில் எந்த கருத்து இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இல்லை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் RJ பாரதி ஆர் அப்படின்னு ஒரு ஐடி இருக்கும், அது நான் தான். அங்கே வந்து என்கிட்ட கருத்து பகிர்வு பண்ணலாம். இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி.